ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான ரெக்கவரி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வீக்லி சிபிஆரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கிட்ட சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வீக்லி சிபிஆரை பிரேக் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஃபர்தராக ஃபால் அப்படிங்கிறது வந்து வரும், அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். அதே சமயம் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணுறது மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாலு. அதே போல் இப்போ நான் சிபிஆர் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சிபிஆர். கரெக்டாக வீக்லி சிபிஆர் கிட்ட வந்து இந்த சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த பிவோட் பாயிண்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஆகிடுச்சு. அதே போல் அதோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா அந்த வீக்லி R1 அதுக்கிட்ட போயிட்டு வந்து நல்ல க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நேற்று, அதாவது வெட்னஸ்டே முடிகிறப்ப பார்த்திங்கன்னா 22,200 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து காலுக்கு இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடில் மார்க்கெட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 22,200 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ₹2 ₹1 ரேஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதோட ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹30 போயிட்டு தென் இப்போ வந்து ஒரு 17 அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைல் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் தாராளமாக ஹிட் ஆகும். நீங்கள் 100% ஸ்டாப் லாஸ் போட்டாலுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இல்லை நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டு பார்க்குறேன் அப்படின்னு விட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் வந்து எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதுலேயும் பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஹெட்ஜ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான ப்ராஃபிட் தான் இருக்கும், அதே போல் உங்களுக்கு லாஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் ₹10 ப்ரீமியமில் வந்து ஓடிஎம்மில் செல் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி வாலட்டைலாக இருக்கும்போது ₹10 கிட்டத்தட்ட ₹100 இல்லை ₹200 போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற செல்லர்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெரிய கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுற செல்லர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எல்லா செல்லர்ஸும் சொல்லலை, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்ஷனல் பேஸ்டாக வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் கூட கிடச்சிருக்கலாம். நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணுற செல்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாருங்கள் ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கல், அயன் கார்னர், அயன் ஃப்ளை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு லாஸை கூட இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செல்லோ பையோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். சரி, நம்ம நிஃப்டி இன்றைக்கி வந்து எப்படி ஆணுச்சு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி எந்த மாதிரி இருக்கும், எதெல்லாம் மோஸ்ட்லி அதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நான் வந்து சென்செக்ஸ் வச்சுருக்கேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. அதாவது சென்செக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரி, ஸோ எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா, சார் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறீங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகிடுது, கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கம்மியாக வச்சு சொல்லுங்கள், ஒரு 15 மினிட்ஸ்லனாச்சும் நீங்கள் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம் மார்க்கெட்டில் ஏதாவது ரிவர்சபிள் பாயிண்ட் இருக்கா, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சென்செக்ஸ் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்த பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஏதாவது பேட் நியூஸ் வராத வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு அப் ட்ரெண்டில் கூட ஓப்பன் ஆகலாம், இல்லைனா சைட்வேஸில் ஓப்பன் ஆகலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு மார்க்கெட் அப்படின்னா ஃபர்தராக கீழே இறங்குனுச்சு அப்படின்னா எது இதுக்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, அதாவது இந்த ரேஞ்ச் வந்து மோஸ்ட்லி இதுக்கான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக இருக்கும். இது வந்து இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஐ திங்க் 72,750 வச்சுக்கோங்க, ஏன்னா ஓகேவா, 72,750 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பாருங்கள் கீழே இறங்குனது, மேலே போக ட்ரை பண்ணுறப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு, திரும்ப கீழே வந்துருச்சு. அகெயின் மேலே போகிறப்போ இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஏன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதை பிரேக் பண்ணி போனதுனால தான் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. இப்போது இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆணுச்சு அப்படின்னா 72,750 இந்த ரேஞ்சு, ஓகேவா, இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சு ஃபர்தராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பெருசாக ஃபால் ஆணுச்சு சப்போஸ் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டு. சரியா,
ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் இருக்கும் 72,750 இருக்கும். இதையும் பிரேக் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக இதை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 72,350 இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் போகாது. இது வந்து உங்களுக்கு மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி ஆவரேஜ் ப்ரைஸை தாண்டி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால சப்போஸ் கீழே இறங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சைட்வேஸில் ட்ராவல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க. 72,750 வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட். மேலே இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருக்குது. இதை பிரேக் பண்ணுதா இல்லை இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் இதை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான சிபிஆர் வந்து நம்ம ட்ரேட் இது வந்து வீக்லி சிபிஆர் வந்து வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு டாப் சீல கிட்டத்தட்ட டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இந்த லெவல்கிட்ட தான் வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போது R1 கிட்ட இருக்குது. மேலே போணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த R2 73,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 73,700 கூட வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சென்செக்ஸில் இருக்குது. மோஸ்ட்லி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ட்ரெண்டை. ஸோ மார்க்கெட் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது சரியா. ஸோ இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து திரும்ப இப்படி கீழே வந்துட்டு, அதாவது மார்க்கெட் சப்போஸ் மேலே ஏறினா கூட கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்படி சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அகெயின் கூட மேலே போக ட்ரை பண்ணலாம் சரியா. இந்த மாதிரி கூட ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெண்டு இந்த ஹை இதுக்கப்புறம் லோவர் ஹை இதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு. இதுக்கப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்குது அப்படின்னா இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகும்போது எல்லா விதமான பாசிபிலிட்டியும் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவர் த நைட் வந்து கேப் அப்பில் மார்க்கெட் நமக்கு இது வந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போகும்னு தெரியும். ஆனால் ஸ்டார்ட் ஆகும்போதே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இங்கே ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறமும் மேலே போகணும் எப்படி நம்மளால் கணிக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதுக்குள்ளேயே திரும்ப கீழே இறங்கி இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்குது அப்படின்னா திரும்ப இந்த ப்ரைஸை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ எப்படி மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்சிபிளாக தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணுவோம். சென்செக்ஸுக்கு வந்து சென்சிபிளில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவைலபிளாக இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது 74,000 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா. 74,000 கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. 74,000 ஸ்ட்ரைக்கில் வந்து அதிகமான கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போது மார்க்கெட் என்ன தான் மேலே ஏறினாலும் 74,000 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன் செயின்லேயே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இப்போ ட்ராப் பண்ண மாதிரி இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகிருக்கு ஓகேவா. இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுதா இல்லை இதுக்கு கீழே வந்துடுதா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் இதுக்கு கீழே வந்தால் கூட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெவல் வந்து ஒரு நமக்கு சப்போர்ட் பாயிண்ட்டு, அதாவது 72,750 சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணாதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வர ஆரம்பிக்கும் சரியா. இந்த 72,300 நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க சரியா. அதே போல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து 22,200 நல்ல கால் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்கும். நான் அதுக்கு தான் சொன்னேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 100% வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணுறதை பொறுத்து தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இங்கே கிரியேட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து நிறைய நடக்கும். நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு நல்ல ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நாளைக்கு ஃப்ரைடே அப்படி இல்லைன்னா நாளை மறுநாள் சாட்டர்டே வந்து இதை பற்றின ஒரு வீடியோ வரும். அதை வந்து மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றின ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.